Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Inner Grove by Akutagawa Ryunosuke. இந்த ஸ்டோரியோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பார்க்குறீங்களோ kindly subscribe to our channel. First இந்த ஸ்டோரியை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். The story title is Inner Grove. Grove அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, காட்டு பகுதி அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோல் ஸ்டோரியுமே ஒரு காட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். And the author name is Akutagawa Ryunosuke. So இவர் வந்து ஒரு ஜப்பானீஸ் ரைட்டர். இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஜப்பானீஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஆஃப்டர் தட் தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட ஓவரால் நேரேட்டிவ் என்ன அப்படின்னா, a murder mystery told through multiple conflicting testimonies. ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே தன்னோட வாக்குமூலத்தை கழிப்பாங்க. ஸோ ஃபைனலாக யார் குற்றவாளி, யார் அந்த கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், செட் இன் அ ஃபாரஸ்ட் இன் ஜப்பான். ஸோ அந்த ஓவரால் ஸ்டோரியுமே ஒரு ஜப்பானில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். தென் சென்ட்ரல் கொஷின் வாட் இஸ் ட்ரூத். இந்த ஸ்டோரியோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான். தென் இந்த ஸ்டோரி மூலமாக புதுசாக ஒரு கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. அது பேர் தான் வந்து ராஷோமோன் எஃபெக்ட். ஸோ வாட் இஸ் த மீனிங் இஸ், ஒரு உண்மை அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ், அது இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒன்று கரெக்டாக படுது அப்படின்னா அது உங்களுக்கும் கரெக்டாக படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் மாறும். ஸோ அந்த மெசேஜை அழகாக கன்வே பண்ணும் இந்த ஸ்டோரி. அண்ட் தென் இன்ஸ்பயர்ட் அகிரா குரோசோவாஸ் ஃபேமஸ் ஃபில்ம் ராஷோமன். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு மூவியே எடுத்தாங்க. அந்த மூவி பேர் தான் வந்து ராஷோமன். ஓகேங்களா? ஸோ now we can see the story in detail. First character's introduction பார்த்துக்கலாம். The very first character is Takehiro. The samurai found murder. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லுமே இவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவரை தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் பர்சனல் லைஃப்பில் யாருன்னு பார்த்தா ஒரு சாமுராய் அப்படின்னா ஒரு வாரியர் அப்படின்னு சொல்லலாம், போர் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் ஒரு கேரக்டர் தான். ஸோ இவர் கொலை பண்ணியிருப்பாங்க. யார் இவரை கொலை பண்ணா அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹோல் ஸ்டோரி லைனே இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் மசாகோ. இவங்க வந்து டகிஹீரோட ஒய்ஃப். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு யங்கான ஒரு கேர்ள் ஆர் விமன் we can say. தென் டாஜோமாரோ, he is a notorious bandit. அந்த பிளேஸில் ரொம்ப ஃபேமஸான திருடனை, ரொம்ப டேஞ்சரஸான திருடனுமே. பண்டிட் அப்படிங்கிற சென்ஸ் திருடங்க சில பேர் வந்து வெப்பன்ஸ் தன் கூட வச்சிருப்பாங்களே. ஸோ அது போல ஒரு திருடன் தான் டாஜோமாரோ. தென் உட்கட்டரி அப்படின்னா மரம் வெட்டுறவங்க. ஸோ இந்த மேம் வந்து எப்பயுமே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் மரம் வெட்ட போவார். ஸோ அப்படி போகிறப்ப தான் இந்த டகிஹீரோட பாடியை வந்து இவர் பார்த்துருப்பார். இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த டகிஹீரோட டெட் பாடியை பார்த்தவர். தென் ப்ரீஸ்ட் saw the couple earlier. ஒரு புத்திஸ்ட் ப்ரீஸ்டும் அந்த பிளேஸில் கிராஸ் பண்ணி போவார். அவங்க வந்து டகிஹீரோ அண்ட் மசாகோ வந்து அந்த காட்டு சைட் போகிறத பார்த்துருப்பாரு. தென் போலீஸ்மேன், இவர் வந்து யார் அப்படின்னா அரஸ்டட் த பண்டிட். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் டாஜோமாரோ, இவன் தான் அந்த பிளேஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிமினல். ஓகேங்களா? ஸோ இந்த போலீஸ்மேன் வந்து இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சந்தேகப்பட்டு அந்த டாஜோமாரோவை அரெஸ்ட் பண்ணிடுவார். தென் ஓல்டு உமன். ஸோ ஓல்டு உமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க யார் அப்படின்னா மசாகோவோட அம்மா. டகிஹீரோட ஒய்ஃப் சொன்னோன்னா மசாகோ, அவங்களோட அம்மா தான் இவங்க. இவங்களுமே வந்து சாட்சி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மீடியம். இந்த ஸ்டோரி முடிகிறப்ப டகிஹீரோ இந்த இறந்து போனார்ல, அவர் வந்து இன்னொருத்தவங்க பாடி மூலமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் அவங்க பாடியை வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிட்டு இவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவார். ஸோ அந்த கேரக்டர் பேர் தான் மீடியம். அண்ட் த லாஸ்ட் கேரக்டர் இஸ் ஹை போலீஸ் கமிஷனர். ஸோ இந்த போலீஸ் கமிஷனர் தான் கூப்பிட்டு எல்லா கேரக்டர்ஸையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் ஆர் ஆல் த கேரக்டர்ஸ். இந்த ஹோல் ஸ்டோரியுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த ஹை போலீஸ் கமிஷனர் ஒரு கேரக்டர்ஸாக கூப்பிட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன நடந்துச்சு அந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒரு கேரக்டரும் அவங்களோட சாட்சியை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் வந்து த வுட் கட்டர்ஸ் டெஸ்டிமோனி. ஸோ இந்த மரம் வெட்டுறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். says he went to the grove to cut wood. ஸோ அந்த ஹை போலீஸ் கமிஷனர் நீங்கள் எதனால் அங்கே போனீங்கன்னு கேட்குறப்ப, நான் நார்மலாக அந்த ஏரியாவில் தான் போய் மரம் வெட்ட போவேன், ஸோ அதனுக்காக தான் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவார்.
found the body of a man lying on his back, killed by a single sword thrust. ஸோ நான் நார்மலாக மரவேட்டை போடுறப்ப அந்த மேனோட பாடியை பார்த்தேன். ஸோ நார்மலாக வந்து அவன் முதுகு பக்கம் கீழே இருந்த மாதிரி அவன் படுத்திருந்தான். அவன் வந்து கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் அவன் வந்து எப்படி கொல்லப்பட்டான் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்வாடோட இது வாட் யூ கேன் சே மார்க் தான் நான் அவன் பாடியில் பார்த்தேன். ஸோ வேற எந்த காயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. The samurai sword was missing and there were no bloodstains on the ground. ஸோ அவனோட அந்த கொல்லப்பட்டான டகிஹீரோ அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அவன் வந்து ஒரு சாமுராய். ஏன் அப்படின்னா அந்த போர் வீரன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன். பட் வந்து அவன் கையில் எந்த ஸ்வாடுமே இல்லை, எந்த கத்தியும் அவன்கிட்ட கிடையாது. லைக் தட் அவனை சுற்றி எந்த பிளட் ஸ்டைன்ஸ் எந்த ரத்த கரையுமே இல்லை. நான் கிரவுண்டையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. Saw signs of struggle, broken bamboo, trampled grass and a rope and a women's veil nearby. நீங்கள் வேற ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர் கேட்குறப்ப இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவன் இறக்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மூங்கில் காடு. அவங்க சண்டை போட்டதுனால பாதி மூங்கில்லாம் அங்கே உடஞ்சிருந்துச்சு. லைக் தட் அதை சுற்றி வந்து ஒரு கிராஸ் புல்வெளியாட்டம் இருந்துச்சு. அதில் வந்து பாதி கிராஸ் வந்து நல்லா நசுங்கி இருந்துச்சு. அதையும் நான் பார்த்தேன். அப்புறமா ஒரு கயிறு பக்கத்துலேயே இருந்துச்சு. தென் ஒரு விமீனோட வெயில், ஒரு விமீனோட ஷால் போல வந்து கீழே கிடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. Mentions no weapon at the scene and no horse which the samurai was supposedly riding. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக அந்த ஹை கமிஷனருக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த உட்கட்டர் அந்த கொலையை பார்த்தப்ப அந்த இடத்துல எந்த வெப்பனுமே கிடையாது, எந்த ஆயுதமுமே கிடையாது. லைக் தட் அந்த ஹார்ஸுமே இல்லை. சில கேரக்டர் சொல்லுவாங்க அந்த சாமுராய் வந்து ஒரு ஹார்ஸில் தான் வந்து அந்த காட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு. பட் இந்த உட்கட்டர் தான் அந்த பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பாரு. அங்கே நான் எந்த ஹார்ஸையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இதான் வந்து அந்த உட்கட்டர் சொன்ன சாட்சி. நெக்ஸ்ட் இந்த பிரியஸ்ட் டெஸ்டிமோனி. ஒரு புத்திஸ்ட் பிரீஸ்ட், ஒரு புத்திஸ்ட் சாமியார் வந்து இவங்க வரதை அங்கே பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ போலீஸ் கமிஷனர் அந்த பிரீஸ்ட்டை கூப்பிட்டு கேட்பாரு. ஸோ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா saw the couple Takehiro and Masako around noon on the day of the incident. ஸோ நான் அவங்க பார்த்தப்ப டைமிங் வந்து ஒரு மதிய நேரம் இருக்கும். 2 பேரையும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். The husband was armed with a sword, bow and 20 arrows and riding a horse. ஸோ அப்போ வந்து டஹீரோ என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா நிறைய ஆர்ம்டாக தான் இருந்தார். தட் மீன்ஸ் அவர்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கத்தி வச்சிருந்தாரு, லைக் தட் வந்து பவ் அண்ட் ஆரோ வச்சிருந்தாரு. இவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா அந்த டஹீரோ வந்து 20 arrows வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹார்ஸை வந்து ரைட் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. Masako was wild and walking beside the sorrel horse. ஸோ அவங்க ஒய்ஃப்மே அவங்க பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க ஃபேஸை நான் ரொம்ப கிளியராக பார்க்கல. பிகாஸ் அவங்க ஃபேஸை வந்து ஒரு ஸ்கார்ஃப் வச்சு அவங்க மறைச்சிருந்தாங்க. அவங்க வந்து அந்த டஹீரோ பக்கத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன கலர் ஹார்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு சோரல் ஹார்ஸ், ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஹார்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Observes them to be refined and graceful, appearing to be noble of status. ஸோ அந்த கப்புள்ஸை பார்த்தப்ப அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் போலனே தெரியல, ரொம்ப ஜென்டிலாக தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது போல் அவர் இறந்துட்டாருன்னு நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க, அந்த நியூஸை கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியஸ்ட் வந்து அந்த ஹை போலீஸ் கமிஷனர்கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட் த போலீஸ்மேன்ஸ் ரிப்போர்ட். இந்த போலீஸ்மேன் தான் ஆக்சுவலாக அந்த டொஜோமேரோ அந்த திருடனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ ஹை கமிஷனர் வந்து அவரை கூப்பிட்டு கேட்பாரு, நிறையா திருடங்க இருக்காங்க, ஏன் நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக இவனை வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நீ அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்மேன்ட்ட கேட்பாரு. அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Caught Tojomaru, a notorious bandit who fell off a horse and was suffering from illness. ஸோ நான் வந்து அந்த டொஜோமேரோவை அரெஸ்ட் பண்ணப்ப அவன் அந்த ஃபாரஸ்ட் சைடில் தான் நான் அரெஸ்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை அவன் ஹார்ஸ்லேருந்து கீழே விடுது, அவன் உடம்புல கொஞ்சம் காயங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவன் ஈஸியாக என்கிட்ட மாற்றினான். நான் ஆல்ரெடி அவன் நிறையா க்ரைம்ஸ் பண்ணியிருக்கான், அப்போல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அப்போல்லாமே எஸ்கேப் ஆகிட்டு எப்படியும் போயிடுவான். ஸோ இப்போ அவன் பாடி கொஞ்சம் இன்ஜூராக இருந்ததுனால அவன் நான் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் Tojomaru had a stolen sword, bow, quiver and a women's horse suggesting guilt. தென் நான் வந்து டொஜோமேரோவை அரெஸ்ட் பண்ணப்ப நீங்கள் அந்த சாமுராய் கிட்ட சில திங்ஸ்லாம் காணும்னு சொல்கிறீங்களா, அவரோட ஸ்வாடு, அவரோட பவ் அண்ட் ஆரோ, இது எல்லாமே வந்து டொஜோமேரோ வச்சுருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹார்ஸில் வந்து தான் அந்த டஹீரோவும் மசாகாவும் அந்த காட்டு பகுதிக்கு வந்ததா சொல்கிறீங்க. அதே கலர் ஹார்ஸை வந்து டொஜோமேரோவை நான் அரெஸ்ட் பண்ண பக்கத்தில் பார்த்தேன். அந்த ஹார்ஸ் வந்து அங்கே புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவனை நான் கிரிமினல்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென்
told about his other crimes. ஸோ டொஜிமாரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி விஷயம் பண்ணல, அவன் நிறைய டைம்ஸ் இது போல பீப்புளை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்சிடென்ட் சொல்லுவார். லாஸ்ட் ஆட்டம் சீசனில் ஒரு விமெனும் அவங்களோட பொண்ணும் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கடந்து ஒரு கோவிலுக்கு போகிறதுக்காக வந்தாங்களாம். அப்போ வந்து டொஜிமாரோ அந்த விமெனை அட்டாக் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு அவளோட பொசிஷன் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானாம். ஸோ அப்பயே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிப்போர்ட்டில் சொல்லுவார். அப்புறமா இவர் எப்படி வந்து அவரோட ரிப்போர்ட்டை முடிப்பார் அப்படின்னா, இப்போ வந்து இந்த சாமுராய் வந்து கொலை பண்ணிட்டான், அவன் பாடி கிடைச்சிருச்சு. ஸோ அந்த சாமுராய் அந்த மனுஷனுக்கு அந்த மென்னுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அந்த மசாகோ அவனோட ஒய்ஃபை வந்து இவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரிப்போர்ட்டை முடிப்பார். நெக்ஸ்ட் ஓல்டு உமன்ஸ் டெஸ்டிமோனி. இந்த ஓல்டு உமன் யார் அப்படின்னா மசாகோ இருக்காங்களே அவங்களோட மதர் தான். அவங்கள கூப்பிட்டு அந்த ஹை போலீஸ் கமிஷனர் வந்து அந்த டஹிஹிரோட டெட் பாடியை காமிச்சு இதான் உங்க மருமகனா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அந்த பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதான் என் மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அவங்க 2 பேரையும் பத்தி கேட்பாங்க. தட் மீன்ஸ் டஹிஹிரோ அவங்களோட மருமகனையும் தென் அவங்களோட பொண்ணையும் பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட் ஒப்பீனியன் ஆன் டஹிஹிரோ. ஸோ இந்த ஓல்டு உமன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டஹிஹிரோ வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் தான், அவனுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு 26 இருக்கும், அவன் இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லை ஓகேங்களா, இருந்தாலுமே யார்கிட்டையும் சண்டைலாம் போட மாட்டான். ஸோ அவனுக்கு எனிமி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டிஸ்கிரைப்ஸ் மசாகோ as 19 years old, noble, loyal and well brought up. ஸோ அது போல என்னோட பொண்ணோட வயசு வந்து 19 தான், அவளுமே ரொம்ப ஜென்டிலான கேரக்டர், ரொம்ப லாயலாக இருப்பா, நல்லா தான் நான் அவளை வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. says her daughter would never disgrace her family willingly. ஸோ எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா. ஸோ எனக்கு ஃபுல் ஹோப் இருக்குது என் பொண்ணு மேலே. என் பொண்ணுக்கு என்ன இருக்குமோ அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே. adjust the court to find her and restore the family's honor. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்காட்டி என் பொண்ணை கண்டுபிடிச்சி அவளுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இவங்க அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் இவங்க சொன்ன வாக்குமூலம். தென் டஜோமாரோஸ் கன்ஃபெஷன். அந்த திருடன் டஜோமாரோ இருக்கான அவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். கிளைம்ஸ் he did not intend to kill, only wanted Masago. ஸோ அந்த போலீஸ் வந்து கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப இவன் ரொம்ப அவனை பவர்ஃபுல்லாக காமிச்சிப்பான். தட் மீன்ஸ் இவன் பண்ணது வந்து ரைட் தான், எப்படியா இருந்தாலும் நீங்கள் எனக்கு பனிஷ்மெண்ட் தானே போறீங்க, ஸோ நான் உண்மையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவனோட ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, அந்த டஹிஹிரோவை கொல்றது என் பிளானே கிடையாது, நான் மசாகோவை பார்த்தோன்னே அவன் மேலே நான் ஆசைப்பட்டேன், அது உண்மைதான், பட் நான் வந்து டஹிஹிரோ கொண்டதுக்கு காரணமே அவன் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லுவான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். tricked the couple by pretending to show Tahihiro a buried sword in the grove. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் கமிஷனர் வந்து எப்படி நீ அந்த கப்பிள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னு கேட்பாரு. அதுக்கு இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஒரு கம்பேனியனா நானும் அந்த சைடு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சேன். ஸோ டஹிஹிரோ வந்து சாமுராய் அப்படிங்கிறது அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நார்மலாக வந்து ஒரு சாமுராய் அப்படின்னா அவன்கிட்ட என்ன பேசலாம்னு எனக்கு தெரியும். தட் மீன்ஸ் வந்து நான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு இடத்துல வந்து நிறைய ஸ்வாட்ஸ்லாம் வந்து புதைச்சி வச்சிருக்கேன், உனக்கு வேணும்னா நான் தரேன், லைக் தட் ரொம்ப குறைச்ச காசுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் டஹிஹிரோ ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டான், என் பேச்சு கேட்டு ரொம்ப மயங்கிட்டான். ஸோ அதனால வந்து என் கூடயே வந்தான். பட் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வரல, அவங்க வந்து அந்த வெளி சைடே வந்து அவங்க ஹார்ஸை வச்சுட்டு நின்னாங்க. ஸோ டஹிஹிரோ வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து அவனை வந்து பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணிட்டேன். ஸோ என் கையில் வந்து ஒரு கயிறு இருந்துச்சு, அது மூலமாக வந்து அவனை ஒரு மரத்தில் வந்து கட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இதாடுமே உன் ஹஸ்பண்ட் வந்து சடனாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட வரப்ப வந்து மயக்கம் போட்டு வந்துட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இன்னராக அழைச்சிட்டு போயிட்டான் அவன் ஹஸ்பண்ட் இருக்கிற ஏரியாவில் அப்படின்னு சொல்கிறான். So tied Tahihiro up, then raped Masako after a struggle. Afterward, Masago begged him to kill her or her husband. She couldn't live with the shame. ஸோ மசாகோ வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அவள் ஹஸ்பண்ட் வந்து கட்டி போட்டதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்டுக்கு நேராகவே நான் மசாகோவை வந்து ரேப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அவள் வந்து ரொம்ப சண்டை போட்டா, அதுக்கப்புறம் எப்படியும் நான் வந்து அவளை வந்து ரேப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த பிளேஸை விட்டு போகிறப்ப தான் அவள் என்ன சொன்னா அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டா, ரொம்ப பெக் பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்டா, நீ வந்து செத்துடு, ஆல்ஸ் வந்து என் ஹஸ்பண்டை கொண்டுடு, பிகாஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நேராகவே நீ என்னை ரேப் பண்ணிட்ட. ஸோ நான் இந்த ஷேமோட இந்த அசிங்கத்தோட என்னால் வாழ முடியாது, ஸோ தயவு செஞ்சு என் ஹஸ்பண்டையாச்சும் கொண்டுட்டு நான் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னா. ஸோ அவள் அப்படி சொன்னா அதை கேட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், பிகாஸ் மசாகோவை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். Moved by her purity, he decided to fight Tahihiro fairly, untied him,
and Duwelt. Says he killed Takehiro in a sword fight. Meanwhile, Masako fled. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா மசாகோ பேச்சு கேட்டு நான் வந்து டஹிஹீரோ கூட சண்டை போட டிசைட் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபேர் ஃபைட்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து டஹிஹீரோ வந்து கட்டி தான் போட்டிருந்தேன். பட் வந்து ஒரு சண்டைங்கிறப்ப அவனோட கயிறெல்லாம் அவுத்து விட்டேன். ஸோ நானும் அவனை சண்டை போட்டோம். அதில் வந்து நான் வந்து டஹிஹீரோ வந்து கொண்டுட்டேன். ஸோ அந்த சண்டை முடிச்சு நான் திரும்பி பார்த்தா அங்கே வந்து மசாகோ கிடையாது. ஸோ மசாகோ வந்து அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. Justifies his action with honor and pride as a man of the sword. ஸோ மசாகோ அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருந்த திங்ஸ் தட் மீன்ஸ் டஹிஹீரோ எடுத்து வந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நானும் வந்து அந்த பிளேஸை விட்டு நகர்ந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போலீஸ் வந்து என்னை பிடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ நான் பண்ணது எந்த தப்புமே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்க, எனக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு கன்ஃபெஷனை முடிப்பார். நெக்ஸ்ட் மசாகோஸ் கன்ஃபெஷன். ஸோ இவ தான் வந்து அந்த டஹிஹீரோ இறந்து போனார்ல அவரோட ஒய்ஃப். இவ என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கிளைம்ஸ் டஜமாரு அட்டாக்ட் அண்ட் ரேப்டு ஹர். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா அந்த டொஜமாரு தான் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டு தென் என் ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடியே என்னை ரேப் பண்ணான் அப்படின்னு சொல்கிறா. ஆஃப்டர்வர்ட் ஹி ஃப்ளட் வித்தவுட் ஹர் கில்லிங் ஹஸ்பண்ட். ஸோ அவன் என்னை ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளேஸை விட்டு என்னை வந்து நாக் டவுன் பண்ணிட்டான், என்னை அடிச்சிட்டான். அதனால் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவன் என் ஹஸ்பண்டை கொல்லாமலே வந்து அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் மயக்கம் எழிஞ்சு தென் மசாகோஸ் டெஸ்டிமோனி. ஸோ இவ தான் வந்து அந்த டஹிஹீரோட ஒய்ஃப். இவ என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கிளைம்ஸ் டொஜமாரு அட்டாக்ட் அண்ட் ரேப்டு ஹர். ஸோ அந்த கிரிமினல் டொஜமாரு தான் ஃபர்ஸ்ட் என்னை அட்டாக் பண்ணிட்டு என்னை ரேப் பண்ணா என் ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறா. ஆஃப்டர்வர்ட் ஹி ஃப்ளட் வித்தவுட் கில்லிங் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ அவன் ரேப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்னை நாக் டவுன் பண்ணிட்டான், என் தலையிலேயே அடிச்சிட்டான். அதனால் நான் மயங்கி விழுந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை கொல்லாமல் அவன் அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சேஸ் ஷீ ஃப்ரீட் ஹர் ஹஸ்பண்ட் பட் ஹி லுக்ட் அட் ஹர் வித் கோல்ட் கண்டெம்ட் லைக் ஷி வாஸ் அன்க்ளீன். ஸோ இவன் மயக்கம் எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு அன்டை பண்ணுறா. அந்த கயிறை வச்சு கட்டியிருந்தானா மரத்தில் அதை அவுத்து விடுறா. பட் அவள் ஹஸ்பண்ட் வந்து இவளை ரொம்ப ஹார்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தட் மீன்ஸ் என் கண்ணு முன்னாடியே வந்து உன்னை ரேப் பண்ணிட்டான், ஸோ நீ வந்து இப்போ அன்க்ளீனாக இருக்க, நீ வந்து வர்த்தியான ஒரு நிலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிரிட்டிசிசத்தால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. தென் overwhelmed with shame and feeling judged, in despair she stabbed him with her dagger and tried to kill herself but failed and fainted. ஸோ அதுக்கப்புறம் மயக்கம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இதோடமே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, பிகாஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே அவனையே ரேப் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்கிறது நல்லா இருக்காது. ஸோ பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களை கொண்டுடுறேன், அதுக்கப்புறம் நானுமே இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி எதுவும் ஸ்வாட் இருக்கான்னு பார்த்தா, எஸ்பெஷலாக அவள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கத்தி எடுத்து வந்திருக்கான்னு அது இருக்கான்னு பார்த்தா. பட் அதை எடுத்துகிட்டு டொஜமாரோ எஸ்கேப் ஆனதுனால இவகிட்ட ஒரு சின்ன ஸ்வாட் இருந்துச்சு, ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தா. அதை எடுத்து அவள் ஹஸ்பண்ட் பிரெஸ்ட் அவள் நெஞ்சுக்கிட்ட குத்தி அவளை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டா. அப்படி குத்துனதுக்கு அப்புறம் அகெயின் வந்து இவன் மயக்கம் அடிச்சு விழுந்துட்டா. அப்புறமா திரும்பி எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அவள் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் மூச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தான். ஃபைனலாக வந்து அவள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் இவ வந்து தன்னை சூசைட் கமிட் பண்ணிக்க பார்த்தா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்மால் ஸ்வாட் வச்சு நான் வந்து என் கழுத்தை அறுத்துக்க பார்த்தேன், லைக் தட் வந்து அங்கே ஒரு குளம் வந்துச்சு, அங்கே போய் உளுந்து இறந்துடலான்னு பார்த்தேன், நிறைய ட்ரை பண்ணேன், பட் எதனாலையும் என்னால் இறக்க முடியலை. ஸோ இப்போ வந்து உங்கள் கண்ணுக்குமே நான் ரொம்ப ஜட்மெண்டலாக தானே நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அவளோட சைடை சொல்லுவாள். ஃபர்ஸ்ட் டஜமாரோ வந்து பேசினப்ப தான் வந்து டஹிஹீரோ கொன்னு அப்படின்னு சொன்னான். இப்போ மசாகோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா இல்லை நான் தான் என் ஹஸ்பண்டை கொன்னேன் அப்படின்றா. ஓகேங்களா? ஸோ ட்ரூத் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகிட்டே இருக்கு. யாரு நம்மளுக்கு கரெக்டான மர்டரர் அப்படின்னு சொல்லி இன்னமும் தெரியல. இப்போ ஃபைனலாக வர கன்ஃபெஷன், தட் இஸ் டஹிஹீரோ யார் இறந்தானோ அவனே வந்து அவன் ஸ்பிரிட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் என்னன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸோ டஹிஹீரோ ஸ்பிரிட் வியா மீடியம் ஸ்பீக் posthumously via medium says he was tied up and watched Masago raid. இப்போ டஹிஹீரோ அவனோட ஆன்மா வந்து இன்னொரு உடல்ல பூந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உண்மைதான், என்னைய வந்து கட்டி வச்சதுக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்து என் ஒய்ஃபை ரேப் பண்ணா டொஜமாரோ. ஆஃப்டர் த அட்டாக் டஜமாரோ ஃப்ளாட்டட் அண்ட் வார்ன் ஹர் ஹார்ட். ஸோ அவளை ரேப் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுக்கு வந்து மசாகோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து அவன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு எப்படியாச்சும் அவளை வந்து அட்ராக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா. லைக் இதில் வந்து இவளை ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பித்தான். ஸோ அதனால வந்து என் ஒய்ஃப்மே அட்ராக்ட் ஆகிட்டா. அவன் ஃபேஸ்லேயே நான் வந்து க்ளோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான்.
When about to move, Masago asked Tojimaro to kill her husband so she wouldn't be possessed by two men. ஸோ ஃபைனலாக மசாகோ வந்து அவன் கூடயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டா. ஸோ 2 பேரும் அந்த பிளேஸை விட்டு போகிற நேரத்தில் மசாகோ வந்து என்னை திரும்பி பார்த்துட்டு அவன்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, நீ என் ஹஸ்பண்டை கொன்னுடு, பிகாஸ் என் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கிறப்ப நான் உன் கூட வர முடியாது, என்னால் 2 men கூட இருக்க முடியாது, ஸோ பெட்டர் நீ அவனை கொன்னுட்டுனா நான் ஈஸியாக உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் ஒரு ஒய்ஃபாக வந்து மசாகோ இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Tojimaro was shocked by her cruelty and knocked her down and asked Takehiro what he wanted to do to her. ஸோ இதை கேட்டுட்டு நான் மட்டுமே கிடையாது, அந்த திருடன் டொஜிமாரோ அவனுமே ஷாக் ஆகிட்டான். ஸோ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என் ஒய்ஃபோட தலையிலே அடிச்சிட்டான். ஸோ வந்து அன்கான்ஷியஸாக மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த திருடன் என்கிட்ட வந்து கேட்டான், இதாலுமே வந்து மசாகோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லு, பிகாஸ் அவன் ரொம்ப குரூவலான ரொம்ப கொடூரமான ஒரு விமனாக இருக்கா அப்படின்னு சொன்னான். பட் எனக்கு வந்து எஸ்ஸா நோவா அவளை கொல்லாமா வேண்டாமான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெசிடேட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணா அப்படின்னா, மசாகோ எஸ்கேப், டொஜிமாரோ ran away after freed him. ஸோ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பிளேஸை விட்டு மயங்கி தான் விழுந்திருந்தா. சடனாக எழுந்திரிச்சு அவள் வந்து எஸ்கேப் ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறம் டொஜிமாரோவும் வந்து ஓகே இதமாக நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னோட கயிறு எல்லாத்தையும் அவுத்து விட்டு அவனுமே என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிளேஸை விட்டு போயிட்டான். In the end, he killed himself with Masago's dagger out of grief and betrayal. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோட ஒய்ஃபோட ஸ்வாட் மட்டும் அங்கே கீழே கிடந்துச்சு. ஸோ அவள் எனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி நானே வந்து என்னை குத்தி நானே வந்து செத்துட்டேன். ஸோ இதான் நடந்துச்சு, என்னை யாருமே கொலை பண்ணல, நான் வந்து ஒரு சூசைட் ஆட்டம் தான், நானே இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட கன்ஃபெஷனை சொல்கிறாரு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு கேரக்டரும் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு யார் தான் இவன் நிஜமாக கொலை பண்ணாங்க அப்படின்னே தெரியல. Finally, the conclusion. Inner Glow doesn't give answers, it has deep question. Well, at the climax of the story நம்ம வந்துட்டோம். இப்பயுமே நம்மளுக்கு யார் தான் கொலைகாரன் அப்படிங்கிறது கரெக்டாக ஆன்சரே நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளுக்கு கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்படி நடந்திருக்குமோ, ஆர்எல்ஸ் வந்து இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. Readers must judge the truth. ஸோ இதோட எண்டிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் அப் டு த ரீடர்ஸ். ஸோ நீங்கள் தான் வந்து யார் வந்து கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணணும். Innovative structure that challenges conventional storytelling. ஸோ நார்மலாக ஒரு ஸ்டோரி அப்படின்னா ஸோ இன்ட்ரடக்ஷன், பாடி, அப்புறமா கன்க்ளூஷன், ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு புது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு புது ஃப்ரேம் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டட் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மசாகோ தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சா நீங்கள் அவ்வளோ திங்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அவ சைட் ஆஃப் ஆர்குமெண்ட்டை நம்ம கேட்டோம். லைக் தட் வந்து டொஜிமாரோ அப்படின்னா அவன் கன்ஃபெஷன் நம்ம கேட்டோம். ஸோ ஒரு எல்லா பெர்ஸ்பெக்டிவும், அந்த கொலையை யார் யார் பார்த்தாங்களோ, யார் யார் பங்கேற்றாங்களோ அவங்களோட எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் அப் டு யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஹேண்டட் வேல இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள, இஃப் யூ லைக், யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். Well, thanks for watching.